என்னங்க இருக்குது எவனும் வரான பாரு. அண்ணே சைக்கிள் ஸ்டாண்ட் போயிட்டு வரானே. ரைட்டு தம்பி, வணக்கம் தம்பி. ஹாய். இந்த பாருக்கு மட்டும் நம்ம எவ்வளோதான் நம்ம ஓரளவுக்கு சரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல ஒரு உமனாக பார்த்து சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறவங்க கூட பேரை கெடுத்துட்டு போயிடும். ஏன்னா சும்மாவே பார்வை அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா அது பண்ணுற ஆக்டிவிட்டியே அது பேச பார்த்தா இரிட்டேட்டிங்காக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி, நம்ம ஒரு ஹியூமனிட்டி பிரகாரம் அது ஒரு மனித உயிரினம்னு சொல்லி நம்ம சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறோம். நான் அது ஏன் பண்ணுறோன்ற மாதிரி ஆக்கிவிடுது. நான் பரவாயில்ல, நேற்று சாப்பிட்டுட்டு கீழே உள்ளே போட்டிருக்கிறதே அங்கே இதில் போட்டிருக்காங்க, பனிஷ்மெண்ட்டில் போட்டிருக்காங்க. இதில் வேற பேசிக்கிட்டே திவ்யா வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இவங்க உள்ளே இருக்காங்க. நீங்கள் அந்த கிளிப்பு பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். இந்த தம்ப்லைன் இருக்குல்ல, அந்த கிளிப் தான். வெளில சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே திவாகரனை நம்ம அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி திவாகரன் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாரு அப்படின்னு சொல்லி திவ்யா கிட்ட சொல்கிறாங்க. யாரு? பார்வதி. நம்ம இதுன்னு சொல்றது அதை தான் சொல்லுது பார்வதி. திவாகரை சேர்த்து திவ்யா என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி அது திவ்யா உடனே ஒரு ரிப்ளை, சேவேஜ் ரிப்ளை மாதிரி கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எதை கேட்க வரீங்கன்னு மீன் பண்ண வரீங்கன்னு புரியுது, ஆனால் அது இல்லை, அது பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு சொல்கிறாங்க. அதுக்கு சாண்ட்ரா பிரஜின் அவங்க சொல்கிறாங்க, பார்வை சாப்பிடையிலையாவது கொஞ்சம் வாய்க்கு ரெஸ்ட்டு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது பண்ணுற வேலை அந்த மாதிரி. இதான் பரவாயில்ல, எப்படியும் இந்த இதுக்காண்டி ஒரு 3 நாள் எப்படியும் இவர் சேதுபதி அண்ணன் வர வரைக்கும் எப்படி அடிவாங்க தான் போகுது. இதில் அவர் சும்மாவே அவருக்கு இதை பற்றி பேசின சொல்லுவார், மனுஷனை பாருங்கடா அப்படின்பாரு. அந்த மாதிரி இருக்கு. பாருக்கு வேற யாரும் வெளியிலன்னு பண்ணோம்னா பாரு தனக்கு தானே சொல்லி வச்சுக்கிறதுல கெட்டிக்காரி. ஏன்னா நம்ம சரி அடிபட்டுருச்சுன்னு அவ்வளோ இறக்கமாக வீடியோ போட்டோம்னா இது பாரு இன்னைக்கு இதை பற்றி பேசி திவாகர் திவ்யா அதாவது ஒரு இது இருக்கா கிடையாது. ரெண்டாவது இது சரி போயிட்டு இருக்கு. நேற்று ரேங்கிங் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா வியானா பேசினாலும் அல்டிமேட் போட்டு தள்ளிட்டாங்க. இவன் என்ன 1வது பிளேஸுக்கு நிற்கிறான், இவன் என்ன 2வது பிளேஸுக்கு நிற்கிறான். சுபிக்ஷா கெம்பி எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. வியானா பேசுனா அல்டிமேட்டு. நான் வியானாக்கு ஆக்சுவலாக ட்ரோல் போடலான்னு பார்த்தேன், அப்புறம் சரி டைமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி வியானா எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இந்த இடத்துல பேசியிருக்காங்க. நான் அந்த நேரத்தே சொல்லியிருந்தேன், ரேங்கிங் டேஸ் முன்னாடி வீடியோலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வியானா ஓகே தான் அப்போ பேசுகிறாங்க. சுபிக்ஷா அந்த அளவுக்கு தெரியாது. கெம்பி சுத்தம். கெமியா நேமா கெமியா இதனும் அது சுத்தம். அதே 3வது பிளேஸில் நிற்கணும். வியானா கரெக்டாக கேட்குதுங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆள் அப்படி இருக்காங்க, பளிச்சுன்னு கேட்டுறாங்க. நேற்று நானே என்ன இப்படி கேட்டுவிட்டாங்க. யாரும் வேணாம். முன்னாடிலாம் ரேங்கிங் டெஸ்ட் வச்சா நீயா நானா பாலாஜி இவரு நம்ம ஆரி என்ன இருக்கையில அந்த ரேங்கிங் டாஸ்க்கு கொடூரமாக இருக்கும். அது வைக்கிறதே எதுக்குன்னா ஒரு இதுக்காண்டி தான் இருக்கான். இவங்க இப்போ வச்சிருக்கிறது பார்த்தா என்னடா ரேங்கிங் டேஸ் ஆவான், அங்கே போய் நில்லு, இவன் இப்படி நில்லு அப்படி நில்லுன்னு போயிடுச்சு. ரெண்டாவது கடைசியாக இவங்க பார்வதி திவாகர் அப்புறமேட்டு எஃப்சியை போட்டாங்க. திவாகர் உள்ளே நுழைஞ்சோன்னே கேமராவை பார்ப்பாங்க. நீங்கள் அந்த ஷார்ட் பார்த்துனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். திவாகர் கேமரா திரும்பும். அப்போ ஒரு திவாகர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அந்த ரியாக்ஷனு அப்படி இருக்கும். ஏன்னா ஒரு டைம் நல்லா பார்த்தீங்கன்னா அதே கேமராவை திவாகர் பேசிக்கிட்டு கேமரா திருப்பிடுவாங்க. கேமராவே திரும்பி பிக் பாஸ் கேமராவே என்னடா பொழுதுனைக்கும் கேமரா பண்ணிட்டு பேசியிருக்காங்க. இப்போ ஜெயிலில் இருக்கையில் அதே கேமராவை திவாகர் முடிஞ்சதுக்குள்ள திவாகர் எப்படியோ பார்ப்பாங்க. அது ஒரு மாதிரி இருக்கும்.
இப்போ மட்டும் திரும்புறா, இப்போ மட்டும் கேட்குற அந்த பள்ளியை மாதிரி இப்போ மட்டும் திருப்புறாங்க பாரு கேமராவா அப்படி சொல்லி திவாகர் மைண்ட் வைஸ் ஒரு மாதிரி இருக்கும். மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரியானா மட்டும் ரேங்க் ரேஸ்ல நல்லா பேசிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இது ஏன் தேவையா, ஏன் 1 2 3 என்ன கேட்குறேன். இப்போ இதில் வந்து சபரி வந்து மெச்சூரிட்டியானா நான் சொல்ல நிறைய பேர் இப்போ இது வந்து இப்போ இந்த சீசன்லேயே நிறைய பேர் வந்து லூஸ் டாக்கர்ஸ் இருக்கிறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து பார்வை ஆப்போசிட் பண்ணி பேசினா ஒரு வேர்ட் மட்டும் தான் நான் உள்ளே போயில ஒரு மாதிரி இமிட்டேட் பண்ண ஒரு லேடி இது மாதிரி பண்ணுறாரு. அது வந்து பாருக்கு பிடிக்குதோ இல்லையா நம்மளுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன மாடுலேஷன் அது, ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறது கூட நல்லா இருந்தாலும் கிண்டல் பண்ணுறதை ஒரு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆப்போசிட்டில் மறுத்து பேசல, இவர் ஒரு மாதிரி வளவளன்னு பேசுகிறாரு. அது விஷுவலாக பார்க்கலே எனக்கு பிடிக்கல. இதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, எப்படின்னு தெரியல. மற்றவங்களுக்கு விக்ரம் சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் சூப்பர் தூள் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லையோன்னு தோணுது. 2வது போடி அப்படின்ட்டு போகிறார். நான் சொன்னேன் நீங்கள் பேசுங்க பண்ணுவீங்க, எதனா சும்மா போடி வாடி என்ன அது ஒரு ப்ரோக்ராமில் வந்துக்கிட்டு நீங்கள் ஒரு அவரோட இது என்ன அதுக்கு அவங்க பேசுகிறாங்க ஓகே, நீங்கள் பதிலுக்கு வந்து ஏதாவது வாய் வார்த்தையே பேசுங்க, அதை வந்து டெஃபினேஷன் கொடுங்க, இல்லை எக்ஸ்பிளனேஷன் பண்ணுங்கள். ரெண்டுமே இல்லாமல் அந்த ஒரு மாதிரி நக்கல் பண்ணுற மாதிரி பேசுவாங்க, இந்த ஓட்டுற மாதிரி. அது ஒரு மாதிரி அதோட ரிசல்ட் என்னன்னா பேச தெரியல, அதை வந்து இப்படி பதிலுக்கு பதில் இப்படி கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிட்டு அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா இருந்துச்சுன்னா அவர் சொல்ல வேண்டியதானே, அதையும் சொல்ல மாட்டாரு எனக்கு தெரியல. அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கும் அவர் பேசையில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளாச்சும் பரவாயில்ல, யூடியூபர்ஸ் 2 நாளைக்கு இது வந்து பார்வை வந்து சிக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு ஒரு ரவுண்டு வருவாங்க பார்வை பேர். இதில் என்னென்னா விஜய் சேதுபதிக்கு சுத்தமாகவே பிடிக்காது. என்ன பண்ண போகிறாரோ பார்வை போட்டு ஒரு வழி பண்ணிடுவார் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி பேசுனது தெரிஞ்சா அவருக்கு சுத்தமாகவே மனுஷனா பிறந்தனா அப்படிம்பாரு, நீங்க வர அது மாதிரி இல்லை அப்படிம்பாரு. அவருக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. அவர் ஏற்கனவே சொன்னாரு இந்த சீசன் தான் இவ்வளோ கத்துறீங்க எல்லாமே சொன்னாரு. மேற்கண்டி இந்த மாதிரி ப்ராப்ளம் வேற. பாரு வாயத்துக்கிட்டு சும்மா இருந்துக்கலாம். திவாகருக்கு இப்போ பொண்ணு தேவையா உனக்கு? பாரு திவாகருக்கு இப்போ பொண்ணு தேவையா? அது திவ்யா ஏன் பாரு இப்படி பண்ற? மறக்காமல் நம்ம வீடியோக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, வியூஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் மனசில் உள்ளதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் தயவு செய்து கொடுங்க. தேங்க்யூ.